நாங்கள் மார்னிங் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ராயன் 6 o'clock ஷோ போயிட்டு 4:30 எந்திரிச்சு 4:30 எந்திரிச்சு கஷ்டப்பட்டு ராயன் புக் பண்ணி போயிட்டு படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஆட்டோவே புக் ஆகாம ரேபிடோ இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து ஆட்டோ பிடிச்சி கஷ்டப்பட்டு பேசி வந்து பேப்பர் ஸ்டேஷனே முடிச்சு வந்த பர்பஸும் முடிச்சிட்டோம். ஸோ கில் ஃப்ரீயா வில் கோ அண்ட் ஹேவ் அவர் லஞ்ச். அப்புறம் அங்கே என்ன ஃபேமஸ்னா பிரியாணி, ஒன்னே பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிருவோம். போய் வி டேக் ரெஸ்ட். எஸ், நாங்க தூங்கவே இல்ல. காலையில மிட் நைட் வந்து ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் தான். ப்ரிப்பரேஷன் எப்படி போச்சுன்னா எப்படி போச்சு சொல்ல, டீ குடிச்சு பாதி நேரம் போச்சு. டீ குடிச்ச அப்புறம் வேற பாதி நேரம் போய் அப்படியே ப்ரிப்பரேஷன்ல டைம் போயிடுச்சு. நாங்கள் இப்போ கடைசியில் ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பஸ் கிடைக்கல. நாங்கள் இருந்த இடத்துல சுத்தமாக பஸ்ஸே வரல. அதனால வந்து கடைசியில் இப்போ ஆட்டோவில் தான் போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கோமாளி ஃப்ரெண்ட்ஸோட கிரைஸ்ட் அகாடமியில் வந்துட்டு பேப்பர் முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கோமாளி நீ 2 கோமாளியோட மாட்டிக்கிட்டு அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா பெட்டர் வில் டேக் அன் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். 2 பேரும் கார் ஏற்றி விட்டோம். அந்த 2 கேங்கையும் கார் ஏற்றி விட்டுட்டு கேங் இல்லை அந்த கார்ல பெங்களூருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ பிச்சு போன நாங்களாம் வந்து இப்போ ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். அதுவும் வந்துட்டு 2 காம்படிஷன் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். என் கோமாளி ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் கபில் ஆதி தெரியும். இது வந்து அருணும் ஆதி தெரியும். அருண் வந்து இது க்ளோஸ் அருண் வந்து வாக்கிங் ஸோ நாங்கள் கை பிடிச்சி நாங்கள் தான் கூட்டு போனோம். எங்களை இருந்து நம்பி தான் நாங்கள் நடுவில் உட்கார வச்சுருக்கோம். எல்லாம் விழுந்துட்டாங்க என்ன பண்ணுறோம். ஒரு கேங்லே பார்த்தாலே ஒருத்தனுக்கு சிரிப்பு வருமே. அது பார்த்தாலே சிரிப்பு வரும். அருண் அப்படியே ஓம்புஞ்சிய கட்டி சூம்ல கோவாக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் பேப்பர் பண்ணும்போது என் கோவாக்கு கப்பலைங்க நானும் மாசாக பண்ணோம். ஜட்ஜஸ் வாவ் அவங்களாம் 2-3 கொஸ்டின் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மல்டிபிள் சம்திங் அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டு அனக்கொண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு பஃப் கொடுத்தாங்க. கட்டின காசு சாப்பிட்டு சரி நாங்கள் போய் வெளில நல்லா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல். ஆனால் இங்கேருந்து கிரைஸ்ட் அகாடமிலேருந்து 41 மினிட்ஸ் போட்டுருக்கலாம். பசிக்குது. ஆனால் நாங்கள் போய் சாப்பிட்றோம். மேம்போர்டு சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல். ஒரு வழியா இடம் கிடச்சி நாங்கள் உட்காந்துட்டோம். கால் வலிக்க ஆமாம். இங்கே லோக்கல்ஸ்லாம் வந்து எங்களுக்கு தமிழ் மலையாளம் கன்னடம் தெரியாதுன்னு வேற ஏமாத்துறாங்க. கொஞ்ச நேரம் விட்டா இலையை கடிச்சு சாப்பிடும். நாங்கள் அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வெயிட் பண்ணி தான் இந்த இடத்த பிடிச்சிருக்கோம். ஏன்னா கொடுக்கவே இல்லை யாரும். என்ன த்ரிஷா? திஸ் இஸ் தௌஃபிக். அப்புறம் வந்து கபிலன்ஸ் ஃப்ரெண்ட். கபிலனோட ஸ்கூல் மேட். தேனி எல்லாம் தேனி ஹோமிஸ். சரி, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்ன நல்லா இருக்கும்னா எல்லோ கலரில் இருக்குது பிரியாணி. தொன்னை பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன், சூப் எப்படி இருக்கு? நான் பச்சை இலை கொடுத்து நானா இருக்க மாட்டேன். இது சூப்பு. சீரியஸா இது சூப்பு. அவன் கலாய்க்கிறான். சூப்பு குடிங்க. நான் சூப். என்ன சூப்? மட்டனா? இது சிக்கன், மட்டன். மட்டன் குடுடா சொன்னா கேளுடா. சரி அப்ப அது பதிலா எனக்கு வீட மாட்டாங்க. ஓ ஐட்டம் யாருக்கு வாங்க. சிவாஜி மிலிட்ரி ஹோட்டலுக்கு வெளியிலே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா நாங்கள் சாப்பிட்டது வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூன்னு இல்லை, எங்கள் ஆதங்கத்தை சொல்ல போகிறோம்.
அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். லிட்டரலா 1.5 hours நின்னோம். ஏன்னா அது வந்து எப்படின்னா they are not having அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுக்கான ஒரு போர். ஒரு 2 பேர் போட்டிருக்கலாம், ஆள் போட்டு நிக்க வச்சு இந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அவங்கள டேபிள்ஸ் அலோகேட் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணல. ஒருத்தர் சாப்பிட்றப்பயும் டேபிள் பண்ணி நாங்களே போய் நிக்கணும். அவங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். அவங்க எந்திரிச்ச உடனே நாங்க அப்படியே உட்காந்துக்கணும். அது ரொம்ப அநாயங்கா இருக்கு. நாங்க சாப்பிட்றப்ப இன்னொருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. அப்படியே செகண்ட் பிரியாணி வந்து ஃபர்ஸ்ட் லிட்டரலா வந்து இதை நான் குடுக்குற காசுக்கு இது வந்து செம்ம ஹைப். நாங்க வந்து இன்ஸ்டா பார்த்து யூடியூப் பார்த்து ஹைப் பண்ணி வந்தோம். ஆனா இட் டர்ன்ட் அவுட் டு பி சோ பேட். சைட் டிஷ் வேணா ஓகே, பிரியாணி நல்லா இல்லை. மேபி உங்க இந்த லோக்கல் பீப்புளுக்கு பிடிக்கலாம், லோக்கல்ஸ்க்கு பிடிக்கலாம். நீங்க தமிழ்நாடுல இருந்து வரீங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஆமா இந்த மேக்னா வாஸ் நைஸ். நேற்று மேக்னா சாப்பிட்டோம், அது கூட நல்லா இருந்துச்சு. இது நாங்க கஷ்டப்பட்டு பேப்பர் பிரசன்டேஷன் முடிச்சுட்டு பரபரன்னு அதுவும் 2 o'clock ஏதோ காலையும் சாப்பிடல. பிளஸ் 2 o'clock மேல வந்து இங்க இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க கேப் போட்டு கேபுக்கே 1000 ஆச்சு. அதையும் நாங்க செலவு பண்ணி வந்து நின்று சாப்பிட்டா நல்லாவே இல்லை. குக்கும்பர் வச்சாங்க, அது ஓகே. சொல்லு. நோ கமெண்ட்ஸ். இங்க வந்து சாப்பிட்டோட கீழே பீடா கடையில பீடா நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து பீடா மட்டும் சாப்பிட்டு வேற எங்கேயாச்சும் சாப்பிட்டு வந்து பீடா இங்க சாப்பிட்டுக்கோங்க. ஓகேவா? சொல்லுதாச்சு. நீ வந்து இங்க சாப்பிட்டியே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம். நீங்க சொல்ற அளவுக்கு நான் வந்து இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். அப்ப நான் என்ன பண்றது? அதான் நான் அமைதியா இருக்கேன். நான் உங்களோட வெயிட், நான் என்ன சொல்றேன்னா ஓகே இங்க வரீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்போ ட்ரை பண்ணலாம்? ஃப்ரீயா தான் இருக்கு. யூ கேன் கிவ் அ ட்ரைனா நீங்க வரலாம். இதுக்காக நீங்க வந்து 1.5 மணி நேரம் நின்று சாப்பிட்ற அளவுக்கு இதுல அவ்வளோ எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதோட இவன் ஏதோ சொன்னான், துறைப்பாக்கம்ல சென்னையில இருக்கீங்கன்னா அங்க போய் சாப்பிடுங்க. தொன்னை பிரியாணி ரியலி நைஸ். இங்கயோட அங்க நல்லா இருக்கும். இங்க பக்கத்துல ஒரு டூப்ளிகேட் பிரான்ச் இருக்கு, அங்க ரொம்ப நேரம் நின்னோம். பாதி பேர் டென்ஷன் ஆகி வெளியே போய் வேற எங்கேயும் போய் சாப்பிட்டாங்க. நாங்க மட்டும்தான் ஒரு 7 பேர் நின்று சாப்பிட்டோம். வெயிட்டிங் ஏரியா இல்ல. அப்புறம் இங்க இருக்கவங்களும் சண்டை போடுறாங்க. இது மாதிரி வந்து நாங்க நிக்கிறோம், நீங்க எங்களுக்கு கன்னடமும் தெரியாம கஷ்டப்பட்டு ஆர்கியூ பண்ணி நின்று சாப்பிட்டு நீங்க வரலாம். பீடாக்காக வரலாம். ஆமா பீடாக்காக வந்து ட்ரை ஃப்ரூட் பீடா வெளில சாப்பிட்டு இங்க வந்து சாக்லேட் பீடா இந்த பீடாலாம் ட்ரை ஃப்ரூட்லாம் சாப்பிட்டு போகலாம்.